ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெங்காயம் போல் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இந்த வெங்காயத்தை நம்ம மேலே கீழே கட் பண்ணிட்டு தோல் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தை நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோங்க. எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வெங்காய பிளேட்டை நீங்கள் ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாங்க. அப்போல்லாம் நீங்கள் ஸ்டீல் டப்பா இதுவாக தான் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ண எல்லா வெங்காயம் இருக்குல்ல, இந்த எல்லா வெங்காயமும் நீங்கள் இது போல் டப்பாக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை டப்பாக்குள்ளே போட்டு எப்போதும் போல் மூடி போட்டு இதை கொண்டு போய் நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வெங்காயம் எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ண அவசியம் இருக்காது, தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ண அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு நார்மலாக வெங்காயம் நம்ம கட் பண்ண நமக்கு கண்ணெரிச்சல் எல்லாமே வரும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு கண்ணெரிச்சல் எதுவுமே இருக்காதுங்க. நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஈஸியாக நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நிறைய பேர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் சாப்பிட்டாலே வாய்வு தொல்லை, நெஞ்சரிச்சல், ஜீரணமாகாது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் பருப்பு நீங்கள் சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நமக்கு பருப்பு லைட்டாக கொதி வரும்போது இது போல் சைடில் பார்த்தீங்கன்னா நுரையெல்லாம் கட்டுரும் இல்லையா, அந்த நுரை எல்லாமே நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நம்ம நுரை ஃபுல்லாக எடுத்து வெளியே நம்ம போட்டுடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் நுரை ஃபுல்லாக எடுத்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு முக்கியமான பொருள் நீங்கள் சேர்க்கணும். அது என்னென்னா நம்ம பெருங்காயத்தூள் தாங்க. பெருங்காயத்தூள் கட்டி அப்படிலாம் நீங்கள் தூள் எதுவும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பெருங்காயத்தூள் தாங்க எடுத்துருக்கேன். பெருங்காயத்தூள் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் மட்டும் நீங்கள் பருப்புட சேர்த்துட்டு ஒரு டைம் கரண்டி வச்சு கலக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு பருப்பை நீங்கள் வேக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், பருப்பு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முக்கியமாக நெஞ்செரிச்சல், வாயு தொல்லை, ஜீரண பிரச்சனை நமக்கு எதுவுமே இருக்காது, ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம அதிக பச்சை மிளகா வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோன்னா அப்போ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பச்சை மிளகா எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை மிளகாலாம் இருக்குது இல்லையா, பச்சை மிளகாவுக்குள்ளே கெட்டு போனால் பச்சை மிளகா ஏதாச்சும் எடுத்து நீங்கள் தூர போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்துருக்க பச்சை மிளகா ஃபுல்லாகவே நம்ம காம்பை ரிமூவ் பண்ணி நம்ம பச்சை மிளகா மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுத்தம் பண்ண பச்சை மிளகா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பச்சை மிளகா பிளேட்டை நீங்கள் ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பா நம்ம எடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் டப்பா நம்ம வச்சதுக்கப்புறம் அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் அப்போல்லாம் நீங்கள் நார்மல் பேப்பரை மடித்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ண பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டைரெக்டாகவே இந்த கப்புக்குள்ளே நம்ம பச்சை மிளகா ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஃபுல்லாக நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட நீங்கள் வேறு எந்த பொருள் நீங்கள் சேர்க்க வேண்டாங்க. அடியில் எப்பவுமே நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் நீங்கள் ஒரு நார்மல் பேப்பரை நீங்கள் மடித்து நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலே நீங்கள் பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நான் டிஷ்யூ பேப்பர் நான் போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் சரிங்க, நமக்கு பச்சை மிளகா கெட்டி போகாது, நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸையும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத வளையல், அப்போல்லாம் கலர் போனால் வளையல், பழைய வளையல் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 5-6 வளையல் போல் எடுத்துருக்கேன். இந்த வளையலை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது போல் நீங்கள் வளையல் நேராக நம்ம அடுக்கி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் அடுக்கிறதுக்கப்புறம் நூல் எடுத்துக்கலாங்க. அப்போல்லாம் நீங்கள் இது போல் கலர் சிலோ டேப் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கலர் சிலோ டேப் எடுத்துருக்கேன். இப்போ நான் 2 வளையல் மட்டும் எடுத்துருக்கேன். 2 வளையல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம டேப் வச்சு 2 வளையல் ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க.
இப்போ பாருங்கள் 2 வளையல் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கட்டுங்க. இதே மாதிரி நீங்கள் எடுத்துருக்க எல்லா வளையல் ஃபுல்லாகவே நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தாங்க வளையல் இருக்கும். இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இதை கொண்டு போய் நீங்கள் கிச்சனில் ஆணியில் மாட்டி வச்சுக்கலாங்க. ஒரு வேளை ஆணிலாம் நீங்கள் நூல் கட்டி ஜன்னல் கம்பியில் நீங்கள் தொங்க விட்டுக்கலாங்க. இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த கரண்டி எல்லாமே நம்ம இந்த வளையல் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய வளையலை இது போல் நீங்கள் செஞ்சு வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இனி நீங்கள் கை வலிக்கு கால் வலிக்க மேட்டு க்ளீன் பண்ண தேவையில்லை. 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, மேட்டு சூப்பராக க்ளீன் ஆயிரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த தண்ணியில் ஊற வச்சு மட்டும் போதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்டில் ஒரு பாதலுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது கூட நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் இட்லிக்கு போடக்கூடிய சோடா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துணிக்கு சேர்க்கக்கூடிய டிடர்ஜென்ட் லிக்விடு ஒரு 1/2 மூடி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருள் நீங்கள் செய்ததுக்கப்புறம் ஒரு டைம் கை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கலக்குனீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க 3 பொருள் நல்லாவே நமக்கு மிக்ஸ் ஆகிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா நமக்கு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம மேட் எடுத்துக்கலாங்க. மேட்டு எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் சரிங்க, இந்த தண்ணி உள்ளுக்குள்ள நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மொத்தமாக ஒரு 3 மேட்டை மட்டும் எடுத்துக்கிறேங்க. 3 மேட்டுமே ரொம்ப அழுக்காக இருக்குங்க. அதனால் தண்ணி உள்ளுக்குள்ள மேட்டை போட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மேட்டு ஃபுல்லாகவே நம்ம ஊற வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு குச்சி எடுத்துக்கலாங்க. குச்சி எடுத்துகிட்டு இந்த மேட்டு ஃபுல்லாகவே ஒரு டைம் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தும் போது என்ன ஆகும்னா அந்த மேட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நமக்கு வெளியே வரும். நீங்களே பாருங்கள், நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோன்னே பார்த்தீங்கன்னா குச்சி வச்சு நம்ம அழுத்துறோம், அதுக்குள்ளே நமக்கு நிறைய அழுக்கு நமக்கு வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் போல் மட்டும் நீங்கள் குச்சி வச்சு மேட்டு மேலே இந்த மாதிரி நல்லா நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தினதுக்கப்புறம் குச்சி ஒரு ஓர வச்சுட்டு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அவள் தான் பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு இங்கே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மேட்டு ஃபுல்லாக இருக்கு இல்லையா, மேட்டு எல்லாமே கை வச்சு ஒரு டைம் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் திருப்பி நீங்கள் விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு இன்னுமே மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மேட்டாக எடுத்து நீங்கள் கீழே வச்சுக்கலாம். நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு மேட் எடுக்கும் போதும் எந்த அளவுக்கு மேட்டு க்ளீனாக இருக்குன்னுட்டு அவ்வளோ சூப்பராக அழுக்கெல்லாம் நமக்கு வெளியே வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எல்லா மேட்டுமே எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாங்க. இப்போ நீங்களே பாருங்கள், இந்த தண்ணி எந்த அளவுக்கு கருப்பாக அழுக்காக வந்திருக்குன்ட்டு. இந்த தண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் கீழே ஊற்றிடுங்க. கீழே ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடி ஒரு 2 டைம் மட்டும் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு நம்ம மேட்டு ஃபுல்லாகவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சமாக கம்போர்ட் ஊற்றி மேட்டு ஃபுல்லாகவே நல்லா நம்ம அழைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மேட்டு நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அதே சமயம் நமக்கு மேட்டு நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. இப்போ நான் எல்லா மேட்டுமே நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ண மேட்டு ஃபுல்லாகவே நான் ஒரு பக்கெட்டில் நான் போட்டு வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் எப்போதும் கொண்டு போய் நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மேட்டை க்ளீன் பண்ணி பாருங்கள், கை வலி எதுவுமே இருக்காது. இந்த தண்ணி மட்டும் இருந்தால் போதுங்க, 10 நிமிஷத்துக்குள்ளேயே மேட்டு ஃபுல்லாகவே நமக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.